பச்சை பட்டாணியெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு பசங்க சொன்னாங்கன்னா இது போல் டிஃபன் செஞ்சு கொடுத்து பாருங்க. வெஜிடபிள்னா சாப்பிடவே அடம் பிடிக்கிற பசங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த டிஃபன் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், டின்னராக யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்நாக்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், என் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக கூட பேக் பண்ணி கொடுக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இதுக்கு வந்து அரிசி மாவு, பச்சை பட்டாணி, பன்னீர் இருந்தால் போதும். டேஸ்டியான சூப்பரான ஒரு ஹெல்த்தியான டிஃபன் செய்யலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆனியன் தொக்கு ரெடி பண்ணிக்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இவ்வளோ அதிகமான எண்ணெய் உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிய விடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேருங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 3 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதே போல் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். 4 பூண்டு பல் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய சைஸில், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம். மல்லித்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம். இப்போ இது எல்லாத்தையுமே 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. ஸ்டவ்வை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறோம், கருகிடக்கூடாது. கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது வந்து வெங்காயம் வதங்கணும் அப்படின்னுலாம் அவசியம் கிடையாது. கரெக்டாக ஒரு 50லேருந்து 60 செகண்ட் மட்டும் வைங்க, போதும். இப்போ நல்லா வதங்கிருச்சு, நல்லா கலந்தாச்சு. இது வந்து வெங்காயம் வந்து பச்சை வாசனையெல்லாம் போயிருக்காது. இந்த டேஸ்ட்டில் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு ஆனியன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஆனியன் தொக்கு செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 நிமிஷமே அதிகம். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த ஆனியன் தொக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, ரைஸ், இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த ஆனியன் தொக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக வந்து ஒரு 5-6 ட்ராப் லெமன் ஜூஸ் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா லெமனை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டு இறக்குனீங்க அப்படின்னா ஆனியன் சட்னி ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ஆனியன் சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடுங்க. சப்பாத்தி, ரொட்டி, இந்த ரைஸ் ரொட்டிக்கெல்லாம் வச்சு சாப்பிடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ரைஸ் ரொட்டி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 1 கப் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ் பட்டாணி தான். இது வந்து இப்போ மிக்ஸி ஜாருக்கு நான் மாற்றிக்கிறேன். இது கூட வந்து சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் 2 அல்லது 3 கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. சீரகம் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கிட்டு வந்துடுங்க. கொரப்பெல்லாம் அரைக்கக்கூடாது, நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். இது ஓரத்தில் இருக்கட்டும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். மெஷரிங் கப்பால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அரிசி மாவு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரே ஒரு கேரட், துருவின கேரட் வந்து சேர்த்துக்கிறேன். பெரிய சைஸாக இருந்ததுனால 1 சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெஜிடபிள் வந்து உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா துருவின பன்னீர் கொஞ்சம் வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். பன்னீர் வந்து கட்டாயமாக சேருங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கு பன்னீர் சேர்த்து செஞ்சு கொடுங்க. இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு தடவை கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேணாம். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அரிசி மாவு கூட. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்துட்டேன் நான். இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பட்டாணி இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் சேர்த்துக்கிறேன். அந்த பட்டாணி விழுதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் இருக்கிற ஈரத்தன்மையை வச்சு எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம்.
எடுத்ததுமே தண்ணி நிறைய சேர்த்துட்டிங்கன்னா மாவு வந்து ரொம்ப தண்ணி ஆகிடும். நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். தண்ணி பத்தலை, அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணியாக லூஸாக மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இப்போ மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நான் கலந்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து கையில் வந்து நல்லா எண்ணெய் தடவிட்டு, இப்போ கையில் எண்ணெய் தடவினதுக்கு அப்புறம் மாவு எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸுக்கு ரொட்டி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் பட்டர் ஷீட்டில் வச்சு நல்லா தட்டி தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா டைரெக்டாக உங்களால் தோசைக்கல்லில் தட்ட முடியும்னா டைரெக்டாக தோசைக்கல்லில் போட்டு நல்லா மெலிசாக தட்டி விட்டு எடுத்துக்கோங்க. நான் டைரெக்டாக தோசைக்கல்லில் தான் போட போகிறேன். தோசைக்கல்லை வந்து நல்லா லோ ஹீட்டில் வச்சுட்டு மாவு வந்து நல்லா மெலிசாக தட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தோசைக்கல்லை தட்ட வரலன்னா பட்டர் ஷீட்டோ அல்லது இலையோ வச்சு நல்லா தட்டிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் மெலிசாக தட்டி விட்டுட்டேன். தட்டி விட்டதுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு அதிகப்படுத்திக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும் உங்களுக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். ஆனால் மூடியெல்லாம் சேர்க்கக்கூடாது, மூடாமல் தான் இதை குக் பண்ணணும். இப்போ நல்லா குக் ஆகட்டும். இந்த ரொட்டியில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கூட நீங்கள் துருவிட்டு சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. திருப்பி போட்டு இன்னொரு சைடு நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த ரொட்டிக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 சைடும் நல்லா குக் ஆகட்டும். பச்சை பட்டாணியெல்லாம் சாதாரணமாக நீங்கள் குருமாவோ அல்லது பிரிஞ்சோ செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா பச்சை பட்டாணியை பசங்க வந்து எடுத்து கீழே போட்டுருவாங்க. ஆனால் இது போல் செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவங்க சாப்பிட்டு தான் ஆகணும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வந்து பச்சை பட்டாணி சேர்த்துருக்கிறீங்கன்னு சொன்னால் அவங்க நம்பவே மாட்டாங்க. பச்சை பட்டாணி யூஸ் பண்ணி இது போல் ரொட்டி சப்பாத்தி எல்லாம் செஞ்சு கொடுங்க, பசங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. இப்போ 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. நான் வெளியில் எடுத்துக்கிறேன். நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், வெளியில் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த ஆனியன் சட்னி கூட இந்த ரொட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், கண்டிப்பாக வாரத்தில் 4 நாள் செய்வீங்க. இந்த ஆனியன் சட்னிக்கு ரொட்டிக்கும் காம்போ அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை மிஸ் பண்ணிடாமல் இன்றைக்கி நைட்டே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிஃபன் ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், மறக்காமல் ஃப்ரீ டைமில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபிஸோட பொருட்களையும் அதோட அளவுகளையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். ஏதாவது டவுட்டாக இருந்தால் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அனிதா டேஸ்ட் கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். பாய்.